நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆயி மகமாயி அங்காள ஈஸ்வரியே, ஆயிரங்கண் உள்ளவளே, காக்க வேணு நல்லாத்தா. நோவு நொடி இல்லாம 100 வருஷம் வாழ நீதாருள வேணும், மக்கள் எல்லாம் காக்க வேணும். தாயி மகமாயி எல்லாரையும் நல்லா வெயிடி. நோவத்த வாழ்வு குறவத்த செல்வம்னு சொன்னாங்க. எங்க நோவு தான் வராம இருக்கா, இல்ல வைத்தியனுக்கு தான் துட்டு கொடுக்காம இருக்கமா? ஏதோ என்ன மாதிரி பழைய கட்டைகள்லாம் கை வைத்தியத்தை பிடிச்சுக்கிட்டு தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் அப்படிம்பாங்க. எனக்கு மூத்தவங்க சொன்னதெல்லாம் நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். கேட்கறவங்க கேட்கறாங்க, கேட்காதவங்கள விட்டுருவோம். இப்படியே காலம் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில விடியல்ல வாச தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியே நிழல் ஆடுச்சு. யாருடான்னு பார்த்தா மாயாண்டி பைய வந்து கோணிக்கிட்டு நிக்கிறேன். என்ன பாண்டேன், வாழ்வு பிடிச்சுக்குச்சுன்னா. அடே, அது வாழ்வு பிடிக்கல, வாயு பிடிப்பா இருக்கும், வாழைக்காயை தின்னுருப்ப அப்படின்னு அவனை உட்கார வச்சுட்டு கொஞ்சம் சுக்கு காப்பி போட்டு கொடுத்தேன். நாளைக்கும் வா போட்டு தரேன், எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னேன். சுக்கு காப்பி என்ன பெரிய கம்ப சூத்திரமா? ஒன்றும் இல்லை. இம்புட்டு மல்லி, அதான் தனியா, அப்புறம் இம்புட்டு மிளகு. உங்களுக்கு காலனா தெரியுமா? தெரியாது. நாலனா தெரியுமா? 25 பைசா. 4 25 பைசாவை வச்ச அளவில் ஒரு சுக்கு, இம்புட்டு சீரகம், இம்புட்டு ஓமம். இது எல்லாத்தையும் வெறும் சட்டியில போட்டு இலை வறுப்பா வறுத்து இதுல போட்டு நங்கு 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 நங்குன்னு நல்லா பொடிச்சு வச்சுட்டீங்கன்னா, அடுப்புல 1.5 டம்ளர் தண்ணியை வச்சு சில்லு கருப்பட்டியை போட்டு, அதான் பனை வெல்லத்தை போட்டு, இந்த பொடியில 2 ஸ்பூன் போட்டு தட்டை போட்டு மூடி அடுப்பு அணைச்சிருங்க. கொஞ்ச நேரத்தை நல்லா இருத்து அதுல இம்பிட்டு பாலை ஊத்தி குடிச்சிங்கன்னா வாழ்வாவது பிடிப்பாவது. இல்லாட்டி என்னால இந்த வயசுல குனிஞ்சு கோலம் போட முடியுமா? நாளைக்கு மாயாண்டி வருவேன், அதுக்குள்ள நான் 3 வாட்டி காப்பி குடிச்சிருவேன்ல. நல்லதெல்லாம் தான் ஒரு தடவை சொன்னா உங்களுக்கெல்லாம் மண்டையில ஏறாதே. இன்னொரு வாட்டி சொல்றேன், சுக்கு காப்பியில என்னெல்லாம் போடணும்னு. இம்புட்டு தனியா மல்லி, இம்புட்டு மிளகு, சுக்கு, இம்புட்டு சீரகம், கொஞ்சமா ஓமம். இது எல்லாத்தையும் சட்டியில போட்டு, வரட்டு சட்டியில போட்டு நல்லா வறுத்து இதுல போட்டு நல்லா சுக்க போட்டு தட்டி நல்லா பொடியா இடிச்சு நீங்க எடுத்து வச்சுக்கிடலாம். அடுப்புல வெந்நிய காய வச்சு சில்லு கருப்பட்டியை போட்டு இந்த பொடியில 2 ஸ்பூன் போட்டு தட்டை போட்டு மூடிடுறீங்க. கொஞ்ச நேரத்துல இருத்து விட்டு பாலை அதுல ஊத்தி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், வாய்வு கிடையாது, பிடிப்பு கிடையாது, வாழ்வு நல்லாவே இருக்கும். நேத்து இந்த வேலம்மா பொண்ணு கைப்புள்ளைய தூக்கிட்டு ஓடியாந்தா. என்னடி இது வேகாத வெயில்ல எப்படி புள்ளைய தூக்கிட்டு வரேன்னு கேட்டேன். அப்பதான் பிள்ளைக்கு 6-7 வாட்டி பேதி ஆயிருச்சு, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா. பிள்ளைக்கு என்னத்தை கொடுத்தேன்னு கேட்டேன். ஒண்ணுமே கொடுக்கலையாம். அடி பாவி, தண்ணி சத்து இல்லாம புள்ள காஞ்சு போயிரும்ல, முதல்ல நீ என்ன தரணும் தெரியுமான்னு சொன்னேன். இதுக்கு மூத்தவங்க ஒரு பாட்டே வச்சிருக்கிறாங்க. பேதி கண்ட புள்ளைக்கு தண்ணி சத்து காயாம உப்பு 1 சிட்டிகை, அரை கைப்பிடி சர்க்கரை காய்ச்சின தண்ணியில கலந்து தர வேணுமே. நல்லா விளங்குதான்னு கேட்டேன். இம்புட்டு உப்பு 1 சிட்டிகை உப்பு, இம்புட்டு சர்க்கரைய நல்லா காய்ச்சி ஆறின தண்ணியில போட்டு நல்லா கலக்கி பிள்ளைக்கு கொடுத்துட்டா அந்த தண்ணி சத்து காயாம புள்ள பொழைச்சுக்கிடும். அப்புறமா ஆரோட்டு கஞ்சி கொடுத்துக்கலாம், தண்ணியா பாலை கொடுத்துக்கலாம். இருந்தாலும் முதல்ல செய்ய வேண்டியது என்ன? இது எல்லாரும் மரமண்டையில ஏத்திக்க வேண்டியதுங்க. வேதி கண்ட புள்ளைக்கு தண்ணி சத்து காயாம உப்பு 1 சிட்டிகை, அரை கைப்பிடி சர்க்கரை காய்ச்சின தண்ணியில கலந்து தர வேணுமே. இதை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. முதல்ல அதை செஞ்சு பிடுங்க. இதுதான் கை வைத்தியத்துல முதல்ல நீங்க கத்துக்கிட வேண்டியது.